அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க, அறிவிக்காமல் இருந்தாங்க. இப்போ 2025ல் இந்த மாதம் தான் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த சத்துணவு அமைப்பாளர் மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8280 வேகன்சி அஃபிஷியலாக இந்த வேலைவாய்ப்பானது வந்து கிடைச்சிருக்குது. சரிங்களா? இந்த 8280 வேகன்சியுமே 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் டோட்டல் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, யார் யாருக்கு இந்த வேலைவாய்ப்பில் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்போ அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது தொடர்ந்து வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம், அப்ளை பண்ணுற வீடியோஸுமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட் 2025. ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 8280 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக 178 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து கடைசி நாளாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இன்னமும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ இன்றைக்கி கடைசி நாள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் கிடைச்ச உடனே எல்லாருக்குமே ஷேர் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? ஸோ அடுத்தது கடலூர் மாவட்டத்துக்கு வந்து 321 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு வந்து மினிமம் 10வது படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்தது தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து 135 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 139 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 732 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மயிலாடுதுறை சத்துணவு வேலைக்கு 87 வேகன்சி அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 154 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 73 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. அடுத்தது சேலம் மாவட்டத்துக்கு வந்து 722 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 190 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து 262 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து திருவள்ளூர் மாவட்டம். சரிங்களா? அதுக்கு வந்து 236 வேகன்சி அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குது. இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து 427 வேகன்சி கிடைச்சிருக்குது.
சென்னை ஓகேங்களா? சென்னைக்கு வந்து 179 அஃபிஷியல் வேக்கன்சி குடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க 8வது படிச்சிருந்தா கூட இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் எலிஜிபிள் தான் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டம், சென்னை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் 30ஆம் தேதி அதாவது நாளைக்கு வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் குடுத்திருக்காங்க. இன்னைக்கும் பண்ணிக்கலாம், நாளைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருச்சி, திருப்பத்தூர் இந்த மாவட்டத்துக்கும் நீங்க 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல திருச்சி மாவட்டத்துக்கு வந்து 231 வேகன்சியும், ராணிப்பேட்டைக்கு 211 வேகன்சியும், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 140 வேகன்சியும் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ மறக்காம எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணிடுங்க. பக்கத்துல லிங்க்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ண உடனே அந்தந்த மாவட்டத்தோட லிங்க் வந்து அஃபிஷியலா ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். கடைசியா வந்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பிடிஎஃப் கூட. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா எல்லாரும் கொடுத்துருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே அப்ளை பண்ணிடுங்க. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் டைம் இருக்கு. இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்கிற லேடீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.